இப்போ அன்புமணி அவர்கள் கூட இந்த நடைப்பயணம் திமுக அரசுடைய குறைகளை சுட்டி காட்டுறதுக்கு எதிர்க்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது தான் அவருடைய பயணமாவே இருக்கு. இலக்கு அதுதான். அப்ப இந்த இடத்துல அவர் நடைப்பயணம் போறத அனுமதிக்கல ராமதாஸ் அவர்கள். நீங்க சொல்ற மாதிரி இப்ப திமுகவுக்கு போறதுக்கான ஆப்ஷனுக்கான ஒரு சிக்னல் அது. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பொதுவாக ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணுவது என்பதுதான் எதிர்கட்சியின் வாடிக்கை. திமுக கூட்டணி கட்சியே திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுதுல. விசிக எவ்வளவு முறை சொல்லுது, சிபிஎம் எவ்வளவு விஷயங்கள்ல அவர்கள் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். என்ன காரணம்னா மக்கள் மத்தியில அப்பதான் அது சரியா வரும். வாக்காளர்களோட பெர்செப்ஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓட் பேஸ் வேற, ஓட் பேங்க் வேற. ரெண்டு அடிப்படையிலே வேறு வேறு. நமக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்கும். கம்யூனிஸ்டுகள், தொழிற்சங்கவாதிகள், அந்த ஓட் பேஸ் இருக்கு அவங்களுக்கு. என்னதான் ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்தாலும் அவங்க அந்த ஓட் பேஸ இழக்க முடியாது. ஓட் பேஸ் இருந்தா ஓட் பேங்க் போயிடும். அப்போ இயல்பாகவே ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பதுதான் எல்லா ஆளுங்கட்சியை தவிர பிற எல்லா கட்சிகளின் பணி. பாமக அது யார் தலைமையில் இருந்தாலும் அப்படிதான் விமர்சனம் வைக்க முடியும். ஆனா டாக்டர் அதை ஓப்பனா வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவரு பல இடங்கள்ல திமுகவோட நெருக்கமாக தெரிகிறார். ஒரு தடவை ஸ்டாலினை ரொம்ப சிலாகிச்சு பேசினார். கலைஞர் இருக்கும்போது, கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரது மகன் ஸ்டாலின் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கம்பேரிட்டிவ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே அது திமுக பக்கம் அவர் கொஞ்சம் சாகிறாருன்னு தான் அதை காட்டுது. ஒரே ஒரு இடைஞ்சல் எதுன்னா பிசிகா தான். பிசிகா நடுவுல கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா தெரிஞ்சாங்க. டாக்டர் பேசினதெல்லாம் ரவிக்குமார் ரொம்ப நெகிழ்ச்சியோடலாம் குறிப்பிட்டாரு. அப்புறம் திருப்பி ஸ்டாண்டா ஹார்டன் பண்ணி பாமக இருக்கிற அணியில நாங்க இடம் பெற மாட்டோங்கிற பழைய விஷயத்த சொல்றாங்க. அப்ப பாமகங்கிற கட்சிக்கு பேர் மாற்றம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க எப்ப போனாலுங்க தேர்தல் ஆணையம் மோஸ்ட்லி மத்திய ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அந்த முடிவு தான் எடுக்கும். பாமகவை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிட் இருக்கு. என்னன்னா சட்டமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள்ல 50% அண்ட் அபோவ் அன்புமணிட்ட இருக்காங்க. 2 எம்எல்ஏ டாக்டர்கிட்ட இருக்காங்க. அப்ப அதெல்லாம் டாக்குமெண்டரி எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். அதாவது அஃபிடவிட் போடணும். வெறுமனே வெறும் பெட்டிஷன் வச்சு ப்ரூவ் பண்ண முடியாது. சத்தியபிரமாண வாக்குமூலம் வாங்கணும்னா தேர்தல் ஆணையம் ஒரு குவாசி ஜுடிஷியல் கோர்ட் மாதிரி செயல்பட்டதான் அது வாங்க முடியுங்க. அந்த 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 அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அப்படின்னா அதுக்கு ஒரு டிஸ்பியூட் நம்பர் ரைஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு வழக்க நீதிமன்றத்தில் தொடுத்தா எப்படி கேஸ் நம்பர் வருதோ அதே மாதிரி டிஸ்பியூட் நம்பர் வரணும். சர்ச்சை எண், தாவா எண். அதை ரைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதோ அதுதான்.